நேத்து பார்த்தீங்கன்னா, நானும் பாப்பாவும் தாங்க வீட்ல இருந்தோம். ஸோ எங்க 2 பேருக்கும் புடிச்ச குழம்பு, கருவாடு குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு காலையிலேயே எந்திரிச்சு கருவாடு தான் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். எப்போ கருவாடு குழம்பு பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவேங்க. ஸோ லாஸ்ட் டைம் இத செஞ்சு குடுக்கும்போது, இது என்ன கருவாடுன்னு என்ட்ட கேட்டாங்க. எனக்கு கருவாடு பேரெல்லாம் தெரியாதுங்க. இந்த ஒரு வெரைட்டி மட்டும் வீட்ல வரம்போது எல்லாம் க்ளீன் பண்ணி, அவங்க ரெடி பண்ணி எனக்கு குடுப்பாங்க. அத அப்படியே நான் கொண்டு வந்து இங்க சமைச்சுருவேன். ஸோ அதே மாரி தான் இந்த முறை குடுக்கும்போது என்ன கருவாடுன்னு கேட்டாங்க. உங்க யாருக்காவது இது என்ன கருவாடுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எப்போ இந்த குழம்பு பண்ணாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா, என் பெரியம்மா தாங்க ஞாபகத்துக்கு வருவாங்க. என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, என் அம்மா ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன்னா நான் காலேஜில் இருக்கும்போது, ஹாஸ்டலில் இருக்கும்போதெல்லாம் எவ்ரி டைம் நான் ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பா இது ஒரு டப்பா பேக் பண்ணி குடுப்பாங்க பெரியம்மா. அவங்க வந்து அடுப்பில செய்வாங்க. ஸோ அடுப்பில செய்யும்போது அதோட ஃப்ளேவரே ஒரு மாதிரி ரொம்ப ரிச்சா நல்லாயிருக்குங்க. இப்போ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாலும் அந்த கருவாடு குழம்பு ரெசிபி கேட்டு சொல்லு அப்படின்னு கேட்பாங்க.